லிப்ட் கேட்டு வந்த காதல் சிட்டு மாறி போனது, செலவாகி கொடுத்த காதல் கால வாரி விட்டது. ஆபீஸ்ல வந்த காதல் 5 மணிக்கு முடிஞ்சது, அடுத்த காதல் பஸ் ஸ்டாப்ல 6 மணிக்கு நடந்தது. 100 ரூபாய் நோட்டை பார்த்தா காதலத்தான் சேர்த்து வைப்பா, கவலைப்படாதே சகோதரா. யம்மா 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 உருவத்துல சும்மா மயங்கவில்லம்மா, மனச பார்த்த காதல் தானம்மா. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா, கவலைப்படாதே சகோதரா. என்ன சார் இன்னைக்கு ஆபீஸ்ல எவ்வளவு லெட்டர்ஸ்? நேத்தோட போஸ்டல் ஸ்ட்ரைக் முடிஞ்சிருச்சுல மேடம், அதான். சிவா, வாட்ஸ் திஸ்? சூர்யாக்கு என்ன ஆச்சு? ஈவன் ஐ ஃபீல் சாரி மேடம். சூர்யாவுக்கு இந்த ஆபீஸ்ல என்ன பிடிக்கலன்னு தெரியல, வேலை பிடிக்கலன்னு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. யாருக்கு லேட்டா? மிஸ்டர் சூர்யாவுக்கு மேடம், ஜெய்ப்பூர்ல இருந்து ரீடைரக்ட் வந்திருக்கு. மிஸ் கமலி, 12 ஸ்டேட் பேங்க் ரோட், ஊட்டி. வர வர நிறைய விஷயங்களை நீ என்கிட்ட இருந்து மறைக்கிற. இல்லக்கா, நீ ஊருக்கு போயிருந்தப்போ சூர்யா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்தது. நான் படிச்சுட்டு ஒரு ரூம்ல வச்சிருந்தேன், பாத்தியா? என்ன மன்னிச்சிருக்கா. எனக்கு என்னமோ உன் வாழ்க்கையை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. என் புருஷனை என்னால புரிஞ்சுக்க முடியல. உனக்கு இன்னும் ஒரு வழி பிறக்கல. யார் யார் மனசுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு தெரியல. உன் மனசுக்குள்ள இருக்கிறவனாவது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தரணும்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். சீக்கிரமே சூர்யா ஊட்டிக்கு வர சொல்லு. என்ன பதிலே காணோம்? இன்னைக்கு சூர்யா கிட்ட இருந்து இன்னொரு லெட்டர் வந்திருக்கு. அவர் வேலையை விட்டுட்டாரா, மறுபடியும் ஒரு வேலையை தேடிக்கிட்டு லெட்டர் போடுறேன்னு எழுதியிருக்காரு. உனக்கு ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்குதுன்னு நினைச்சேன். எங்க அது முடிஞ்சு போயிடுமோன்னு பயமா இருக்கு. டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? உன் தங்கச்சிக்கு ஏதாவது இன்டர்வியூ வந்திருக்கா? அது இல்லைங்க, சூர்யான்னு ஒரு பையன். ஓஹோ, காதலாக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி காதல் இல்லைங்க. அது கண்ணை கசக்கிறதும் கர்ப்பத்தை கலைக்கிறதும் இல்லாத காதலுங்கறியா? என்னங்க நீங்க எதுக்கு எடுத்தாலும் குதிர்க்கமாவ பேசிட்டு இருக்கீங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காமே காதலிக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட காதலை நான் பார்த்திருக்கேன். இப்போ உன்னுடைய தங்கச்சி காதலுக்காக நான் தாஜ்மஹால் கட்ட முடியாது. பேசாம தூங்கு. இன்னொரு கோட்டர் அடிக்கலாமே? போதாண்டா, போலாம். எவ்வளவு மாச்சு? 87 ரூபா 40 பைசா. ஏய், என்னடா கொஞ்சம் சொல்ற? 87 ரூபா 40 பைசாங்க. அண்ணாத்த 87 ரூபா 40 பைசா. 40 பைசா நீ வச்சுக்கினே 87 ரூபாய் கூட. அடிக்கடி இப்படி பண்ண அப்படிங்க. வேற எப்படி பண்றது? வாங்க டேய். கலா அழுகிறது அலின் வாடா. ஐயோ, எப்படா? ஆம்லெட் ஆம்லெட். ஏய், எந்திரிங்கடா. டேய், எந்திரிங்கடா. நீ உட்கார் சொல்லுங்க. யோ, வேலைய பார்த்துன்னு போயா. ஏய், என்னடா முறிக்கிற? டேய், எடா கையா. ஓய். என்ன ஆச்சா? என்ன ஆச்சா? உறாவன.
டேய் புர்ரா ஏய் என்ன ஸ்டில் நீ புர்ரா இவன் தான்டா இன்னும் 2 இட்லி சாப்பிடுறா போதும். ஆமா, இன்டர்வியூ என்னாச்சு? வழக்கம் போலதான், தபால்ல பதில் வரும். பன்னீர், எனக்கு தான் டிரைவிங் தெரியுமே, லைசென்ஸ் வேற வச்சிருக்கேன். பேசாம ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணி கூட ஓட்டுறேன். நீ ரொம்ப பிராக்டிகலா பேசுற. நாளைக்கே ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். ஓகே, தேங்க்யூ பன்னீர். வெல்கம் சார். ஹலோ. எங்க மழை வந்து லேட் ஆயிடுமோன்னு நினைச்சேன். நோ கரெக்ட் டைம் வந்துட்டீங்களே. நான் கூட ஆபீஸ்ல 3 ஹவர்ஸ் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். ஐ சி. ப்ளீஸ் கோ இன். சாதாரண வீடு, சாதாரண சோஃபா. ப்ளீஸ் சிட் டவுன். உட்காருங்க. நல்ல மனிதராச்சே. என்ன ஜோ ஒரே டென்ஷனா இருக்கீங்க? என்னன்னு தெரியல, வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா இருக்கு. ஒன்னும் worry பண்ணாதீங்க, எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். You will be all right. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, புக் பாருங்க. வாங்க. என்னுடைய வைஃப் மல்லிகா. வணக்கங்க. என்னுடைய சிஸ்டர்ல கமலி. ஹலோ. வணக்கம். நீங்க உட்காருங்க.